ஜெபிக்கிறது அப்படிங்கறத பலரும் பல விதத்திலே சொல்லி தர்றாங்க. அதாவது நீங்க விசுவாசித்து நீங்க ஜெபத்திலே எதெல்லாம் கேக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அதனால நீங்க அதை நான் ரிசீவ் பண்ணிட்டேன், அதை நான் அடைந்து விட்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணிட்டே இருங்க, அது உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கிறவங்க இருக்காங்க. அதே போல எந்த ஒரு பொருளை நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அது எந்த பிராண்ட்ல இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும், எவ்வளவு பெருசா இருக்கணும் அல்லது சின்னதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிபிக்கான குறிப்புகளை எழுதி வைத்துக்கொண்டு அல்லது அப்படிப்பட்ட பொருளின் மீது கையை வச்சு இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உபவாசிச்சு ஜெபிக்கணும், விடாப்பிடியா ஜெபிக்கணும். இது மாதிரி நிறைய காரியங்களை சொல்லி இப்படி எல்லாம் ஜெபிச்சா உங்களுக்கு நடந்துரும். பாருங்க, இவர்களுடைய வாழ்க்கையில அப்படி நடந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில கூட இப்படி நடந்துச்சு, இப்படி எல்லாம் உதாரணங்களை நிறைய வாரி வழங்கி எப்படி ஜெபிக்கிறது அப்படிங்கறத குறித்து பல விஷயங்களை பலரும் சொல்வதை நம்ம கேட்டிருக்கலாம். இதை கிளைம் பண்ணா உங்களுக்கு நடக்கும், இதுல கை வச்சு ஜெபிச்சா உங்களுக்கு நடக்கும், இப்படி எல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். சோ இதெல்லாம் யாரோ ஒரு பிராண்டட் பாதிரியாரோ இல்ல பிராண்டட் பிரசங்கியாரோ சொன்ன ஒரு விஷயங்கள். அதை நம்பியும் லட்சக்கணக்கான பேர் என்ன பண்றாங்க, இப்படி எல்லாம் செய்துட்டா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசீவ் பண்ணிட்டேன், நான் ஆமேன்னு சொல்லிட்டேன், நான் அதை பெற்றுக்கொண்டுட்டேன். இது மாதிரி எல்லாம் கேலி கூத்துக்களை பண்ணுகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க.